342வது வேத வினாடி பகுதி. எதிர்வார்த்தைகள் ஒரே வசனத்தில். எதிர்வார்த்தைகள் ஒரே வசனத்தில். கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி, அளவு. அளவு என்ற வார்த்தை வைத்து எதிரெதிர் வார்த்தை ஒரு வசனத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். விடை 1 கொரிந்தியர் 13:10, நிறை குறை. நிறை குறை. இரண்டாவது கேள்வி, அந்தஸ்து என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது, அதை வைத்து எதிரெதிர் வார்த்தை. யாக்கோபு 4:10, உயர்வு தாழ்வு. உயர்வு தாழ்வு. மூன்றாவது கேள்வி, பில்டிங் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. பில்டிங். கட்டுதல் இடித்தல். லூக்கா 22:18 பார்க்குறோம். நான்காவது கேள்வி, வழக்கு என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது, அதை வைத்து எதிரெதிர் வார்த்தை ஒரு வசனத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். எசேக்கியேல் 18:26, நீதி அநீதி. நீதி அநீதி. ஐந்தாவது கேள்வி, விருட்சம் என்று கொடுக்கப்பட்டிருந்தது, ஆதியாகமம் 2:9, நன்மை தீமை. நன்மை தீமை. ஆறாவது கேள்வி, உணர்வு என்று சொல்லியிருந்தேன், விடை அழுகை களிப்பு. சங்கீதம் 30:5. ஏழாவது கேள்வி, வாய் வார்த்தை. வாய் வார்த்தை. யாக்கோபு 3:10, துதித்தல் சபித்தல் என்ற இரு வார்த்தைகள் வருவதை பார்க்கலாம், எதிரெதிர் வார்த்தைகள். எட்டாவது கேள்வி, பாதுகாப்பு பொருள். பாதுகாப்பு பொருள். விடை வெளிப்படுத்தல் 3:7 இருக்கிறது, திறத்தல் பூட்டுதல். திறத்தல் பூட்டுதல். ஒன்பதாவது கேள்வி, உடற்பயிற்சி என்று சொல்லியிருந்தேன், எதிரெதிர் வார்த்தை இதை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். ஆதியாகமம் 28:12, ஏறுதல் இறங்குதல். ஏறுதல் இறங்குதல். 10வது மற்றும் கடைசி கேள்வி, பிரயாணம் என்பதை வைத்து எதிரெதிர் வார்த்தையை ஒரு வசனத்தில் கண்டுபிடிக்க வேண்டும். விடை சங்கீதம் 121:8, போக்கு வரத்து. போக்கு வரத்து. ஓகே, இப்படியாக பதில் அனுப்பிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. இன்னும் ஒருவேளை இந்த குழுவை வைத்து வேறு சரியான பதிலை நீங்கள் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.